வணக்கம் நேயர்களே. நாம இப்ப இந்த வீடியோல இந்து முஸ்லிம் பிரச்சனையை எப்படி கிரிக்கெட்டுங்கிற விளையாட்டுல பிரதிபலிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ரஜினிகாந்த் நடிச்ச லால் சலாம் அப்படிங்கிற படத்துல எடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரஜினிகாந்த், விக்ராந்த், விஷ்ணு விஷால் ஆகிய 3 பேரும் நடித்த படம் தான் லால் சலாம் படம். இந்த படத்தை ரஜினியோட மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கியிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி 3 வை ராஜாவை அப்படின்னு சொல்லிட்டு 2 படம் இயக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு 8 வருஷம் கழிச்சு இப்போ தன்னோட அப்பாவை வச்சு லால் சலாம் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த லால் சலாம் படத்தை பற்றி ஆல்ரெடி ஊடகத்தில் ஒரு பெரிய சர்ச்சை இருக்கு. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஜஸ்ட் இந்த படம் எப்படி, இந்த படத்தோட கதை என்னங்கிறத சின்ன வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஒரு கிராமத்தில் இந்துஸ் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 சமூகம் இருக்கு. அவங்களோட கருத்து வேறுபாடு ஒரு கிரிக்கெட்டுங்கிற விளையாட்டில் எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கிறத படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் மைதீன் பாய் அப்படிங்கிற கேரக்டரில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. அவரோட பையனா ஷம்சுதீன் அப்படிங்கிற கேரக்டரில் விக்ராந்த் நடிச்சிருக்காரு. அப்புறம் திருங்கிற கேரக்டர்ல விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு. விஷ்ணு விஷாலுக்கும் விக்ராந்துக்கும் சின்ன வயசுலேருந்து கருத்து வேறுபாடு. 2 பேரும் மைதீன் நடத்துற கிரிக்கெட் கிளப்ல சேர்றாங்க. நிறைய போட்டிகளில் வெற்றி பெறாங்க. அப்போ விஷ்ணு விஷாலோட அந்த விளையாட்டு, அந்த விளையாடுற திறமை இதெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் கொஞ்சம் பொறாமை இருக்கு. அதனால விஷ்ணு விஷாலை எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணி அந்த கிரிக்கெட் டீம்ல இருந்து வெளியேற்றிடுறாங்க. விஷ்ணு விஷால் என்ன பண்றாரு, வெளியில வர்றாரு, தானா புதுசா ஒரு டீம் கிரியேட் பண்றாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நாளடைவில் இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்து டீம் முஸ்லீம் டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகி அந்த கிராமத்தோட மொத்த அமைதியும் குறைஞ்சிச்சு. மைதீன் கேரக்டர்ல நடிக்கிற ரஜினிகாந்த் எப்படி அந்த பிரச்சனையை சமாளிச்சு சரி பண்றாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட மையக்கருத்து. இந்த படத்துல ரஜினிகாந்த் மைதீன் பாய் கேரக்டர்ல ஒரு இஸ்லாமிய தலைவரா பர்ஃபெக்டா நடிச்சிருக்காரு. அவர் ஒரு நல்ல தந்தையாகவும் ஒரு நல்ல தலைவராகவும் எப்படி இந்த படத்துல செயல்பட்டார் அப்படிங்கிறத நம்ம படத்துல பார்க்கலாம். சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ரஜினிகாந்த் போடுற ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ரியாலிட்டியா எடுத்திருக்காங்க. ரஜினிகாந்தோட நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு முதுகெலும்புன்னு சொல்லலாம். விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் ஆல்ரெடி கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிறதுனால இவங்க அவங்களோட ஆக்டிங்ல சூப்பரா பட்டையை கிளப்பியிருக்காங்க. ஏரமானோட இசை இந்த படத்துல முதுகெலும்பா அமைச்சிருக்கு. இந்த படத்துல சில காட்சிகளை கொஞ்சம் நல்லா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. மொத்தத்துல படம் நல்லா இருக்கு. படத்தை எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. இதை படமா மட்டும் பாருங்க. இதோட நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல பல சிறப்பான சம்பவங்களை பத்தி பார்ப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். நன்றி.